ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிள் வச்சுப்போம். அந்த வேரியபிளில் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், n அப்படிங்கிற வேரியபிளில் கொடுக்குறோம். அப்போ n அப்படிங்கிற வேரியபிள் என்ன இருக்குது, 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ அந்த 4 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு சுவிட்ச் பிளாக் உள்ள போகுது. அங்கே போனால் அங்கே வந்து எந்த ஒரு கேஸும் இல்லை, எந்த ஒரு டிஃபால்ட் பிளாக்குமே இல்லை. ஸோ சுவிட்ச் பிளாக் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு எந்த ஒரு எரருமே வராது. நமக்கு அவுட்புட் வந்து எம்டி ஸ்க்ரீனாக தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சுவிட்ச் பிளாக் வந்து எம்டியாக இருக்குது, ஏன் எரர் வரலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சுவிட்ச் பிளாக்குள்ள கொடுக்குற கேஸ் அண்ட் டிஃபால்ட் பிளாக் வந்து ஒரு ஆப்ஷன் பிளாக் தான். கண்டிப்பாக இது கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கொடுக்கலாம் கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ நமக்கு ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து எம்டி ஸ்க்ரீன் மட்டும் தான் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.